இலங்கை ஆலிம் ஒருவருடைய ஒரு குறும்பதிவு வீடுகளில் அபிவிருத்தியை தரக்கூடிய சூரா எனும் தலைப்பிடப்பட்டு யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹீஹ் முஸ்லிமில் இருப்பதாக இந்த ஆலிம் கூறுகின்ற ஹதீஸின் ஒரு பகுதி. இது பற்றி கூறப்படுகின்ற இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவில் இருப்பது போன்று தனியாக ஒரு பகுதியை இவர் கூறினாரா அல்லது விரிவான விளக்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு பகுதி இங்கு எடுத்து பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது எமக்கு தெரியாது. ஆனால் இதுபோன்ற பதிவுகளை பொதுமக்கள் செவிமடுக்கும் போது இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை போக்கு, ஜாஹிலிய சிந்தனை போக்கு தூண்டப்படுமே ஒழிய பொதுமக்கள் நேர்வழியின்பால் வருவதென்பது அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி விடும். அதாவது ஹதீஸின் ஒரு பகுதி இங்கு சொல்லப்பட்ட நிலையில் அதன் முக்கியமான பகுதி கூறப்படாமல் இருப்பது இந்த இடத்தில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். குர்ஆன் என்பது அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக தரப்பட்ட ஒரு நூல் போன்ற எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். இங்கு கவனிக்க வேண்டிய விடயம், இந்த முழுமையான ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், சஹீஹ் முஸ்லிமிலே 2 அறிவிப்புகளாக இருக்கின்றன. சூரா பக்ரா, ஆலு இம்ரான் என்ற 2வதும் 3வதுமான அத்தியாயங்கள். இவற்றை ஓதுவதால் அபிவிருத்தி ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இவற்றை எடுத்து நடப்பவர்களுக்கு சாட்சியாக குர்ஆன் வரும் என்று கூறுவதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவர் கூறுவது போன்று வெறுமனே குர்ஆனை ஓதிவிட்டால் அது பரக்கத்தை தரும் என கூறுவது சரியானதா? இதனைத்தான் இந்த ஹதீஸ் முழுமையாக கூறுகின்றதா? இந்த ஹதீஸின் முழுமையான வடிவத்தை பாருங்கள். மர்மை நாளையிலே குர்ஆனும் அதனை சார்ந்தவர்கள் அல்லதீன கானூ யஅமலூன பிஹி, குர்ஆனை கொண்டு யார் நடைமுறைப்படுத்தினார்களோ, அதன்படி செயல்பட்டார்களோ, தக்துமுஹு சூரத்துல் பக்ரா வ ஆலு இம்ரான். இங்கே அபிவிருத்தி பற்றி எந்த சூறாக்களை ஓத வேண்டும் என கூறப்படுகின்றதோ அந்த 2 சூறாக்களும் நாளை மறுமை நாளையில் நிழல்களாக வரும் என்பது யாரெல்லாம் அதனை எடுத்து நடந்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சிறப்பு என்பதை இதே ஹதீஸ் கூறுகின்றது. இது மட்டுமா? இதனை விட முக்கியமானது, வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக, குர்ஆன் என்பது நீங்கள் நினைப்பது போன்று வீட்டிலும் கடையிலும் பரக்கத்தை தருவதற்காக ஓதப்படுகின்ற ஒரு நூல் கிடையாது. தாராளமாக அதிலே அபிவிருத்தி இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதே ஹதீஸிலே நபி அவர்கள் குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். அதே சஹீஹ் முஸ்லிமிலே 2வது பாடத்தின் 1வது தலைப்பில் குர்ஆனை பற்றி நபி அவர்கள் கூறும்போது, ஒன்றோ அந்த குர்ஆன் உனக்கு ஆதாரமாக உனக்காக வாதாடக்கூடியதாக வரும், அல்லது உனக்கு எதிராக அது சாட்சி கூறும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இங்கே ஹதீஸின் ஒரு பகுதி கூறப்பட்டு ஏற்கனவே மக்கள் ஜாஹிலியத்தில் இருக்கின்ற நிலையில் குர்ஆனை வெறுமனே அபிவிருத்திக்காக ஓதுகின்றவர்கள், அதனை பின்பற்றாத நிலையில் இருப்பவர்களை தூண்டுவது போன்று ஹதீஸின் ஒரு பகுதி கூறப்பட்டுள்ளது. எனவே இது போன்றவற்றின்பால் மக்கள் செவிமடுப்பது என்பது அவர்களுடைய குருட்டு நம்பிக்கையிலே அவர்களை தூண்டுமே ஒழிய குர்ஆனை எமக்காக வாதிடக்கூடிய, எமது சாட்சியமாக மாற்றுகின்ற அந்த வழிமுறையின்பால் மக்கள் சென்றடைய மாட்டார்கள். எனவே குர்ஆனை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சஹீஹ் முஸ்லிமில் உள்ள முழுமையான ஹதீஸை அறிய வேண்டும். அந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய மற்றொரு ஹதீஸையும் தெரிந்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் குர்ஆனின்படி நடப்பது கட்டாய கடமையாகும். அதன் பிறகு ஒருவர் அதனை ஓதிக்கொண்டும் இருந்தால் நிச்சயமாக அது சிறப்பானது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. குர்ஆனின்படி நடக்காதவர்கள் நாளை தோல்வி அடைவார்கள் என்ற விடயத்தையும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும்.